Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ ரீசன்ட்டா நிறைய பேர் வந்து கேட்டது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதே போல டிஃபரண்ட்லி ஏபிள்ட் எல்லாம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஜெனரல் கோட்டாவை வந்து எப்போ கூப்பிடுவாங்க அது போல வந்து கேட்டிருந்தீங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கவங்கள ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்டு சர்டிபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்றாங்க அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் ஒரிஜினலா என்னன்னு செக் பண்றதுக்காக முன்னாடியே வந்து கூப்பிடுறாங்க. அவ்வளவுதான். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு முன்னாடியே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு சீட் அலாட்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். யாருக்கெல்லாம் சீட் கிடச்சிருக்கோ அவங்க மட்டும் நீங்கள் TNAU கோயம்புத்தூருக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டால் போதும். எல்லாருமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு TNAU சைட்லேருந்தே மெயில் அனுப்புவாங்க நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வாங்கன்னு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மெயில். கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்கன்னா இது போல தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயில் அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸே உங்களுக்கு இதாக இருக்கும். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜென்ரல் கோட்டாக்கு 2 days 3 days வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் எத்தனை டைம் வேணால் உங்கள் ப்ரிஃபரன்ஸை மாற்றிக்கலாம். ஆன்லைனில் தான் நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபீஸுமே உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த ஃபீஸ்லாம் வந்து நீங்கள் பே பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து இது போல தான் உங்களுக்கு மெயில் வந்து அனுப்புவாங்க. இந்த மெயில் வந்துருச்சுன்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு வந்து எலிஜிபிள். நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஒரு 2-3 days கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களோட லாகின் பேஜில் இருக்கும். உங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கீழே இது போல் சீட் அலாட்டடா சீட் நாட் அலாட்டடா அது போல் உங்களுக்கு இது போல் வந்து கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீட் நாட் அலாட்டட் இன் ஃபேஸ் 1ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகலை அப்படி வந்து போட்டாங்க. இன்கேஸ் அலாட் ஆயிருக்குன்னா சீட் வந்து அலாட்டட் அது போல் வந்து போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கு. உங்களை எப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கூப்பிடுவாங்கன்னா அப்போ இது போல் ஒரு மெயில் வந்து அனுப்புவாங்க. இன்வைட்டட் டு அட்டெண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் அது போல் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்து வரும். ஸோ டேட்டு டைமு செஷன் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஆடிட்டோரியம் தான் நீங்கள் போகணும். போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் உங்கள் டேஷ்போர்ட்லேயே அந்த அலாட்மெண்ட் லெட்டர் இருக்கும். அதை எடுத்துக்கணும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் TNAU கோயம்புத்தூருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வாங்க அப்படின்னு உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஸோ இது போல் மெயில் வந்தால் தான் நீங்கள் TNAU கோயம்புத்தூருக்கு போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வரணும். மற்றபடி ஜென்ரல் கோட்டாவில் இருக்கவங்க எல்லாரோட சர்டிஃபிகேட்டையுமே வெரிஃபை பண்ண மாட்டாங்க. சீட் கிடச்சவங்களோட சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்கன்னா மட்டும்தான் எல்லாரோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சன்னா எல்லாருமே ஒரு விதமான சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. அவங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதே போல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வந்து ரியலாகவே வந்து அவங்க அந்த கேட்டகரியில் இருக்காங்களான்னு பார்க்குறதுக்காக முன்னாடியே கூப்பிட்டு அவங்களெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஜென்ரல் கோட்டாக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க. 1 by 1 அப்டேட் வந்து வரும். நானும் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு எதுவும் சீட் வேணும், கட் ஆஃப் லோவாக இருக்குது, சீட் கிடைக்குமா என்னன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.